கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஓட ஃபர்ஸ்ட் டேயில் இருக்கோம் நம்ம எல்லாருமே. ஒரு வசனம் சொல்லட்டுமா? 65ஆம் சங்கீதம் 9வது வசனத்துலேருந்து 13வது வசனம் வரைக்குமே நீங்கள் படிக்கணும் கண்டிப்பாக. அந்த வசனத்தில் என்ன இருக்குன்னா, அந்த வசனத்தை நம்மளோட வாழ்க்கையில் ஒப்பிடும் பொழுது, அதாவது தேவன் பூமியை விசாரித்து ஒவ்வொரு காரியங்கள் அந்த வசனத்தில் இருக்குது. இந்த வசனத்தை வாசிக்கும்பொழுது என்னோட மனதில் தோன்றின காரியம் என்னென்னா, நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நிறையா பாவங்கள், இப்போது கடந்த வருஷத்தை எடுத்துக்கலாம், 2025 எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பாவங்கள் தெரிந்து தெரியாமல் இதெல்லாமே நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் நம்மளுடைய அன்பான தேவன் நம்ம எல்லாருக்குமே அந்த பாவங்களை உணர்த்தி நம்மளை அந்த பாவத்துலேருந்து வெளியே எடுத்து பெரிய ஆபத்துலேருந்து நம்மளை தப்பு வச்சு நம்மளை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவ்வளோ அன்பான தகப்பன் அவர். அந்த வசனத்துலேயுமே இருக்குது. 11வது வசனத்தில் பார்த்திங்கன்னா, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. நம்ம அந்த ஒரு வருஷத்தில் எவ்வளோ பாவமோ தவறுகளோ ஆண்டவரை விட்டு பிரிந்து இருக்கிறது, ஆண்டவரோட பேசாமல் ஜெபம் பண்ணாமல் வசனம் வாசிக்காமல் இருக்கிறது கூட ஒரு விதமான பிரிஞ்சு இருக்கிறது தான். ஸோ அப்படியெல்லாமே இருந்தால் கூட நம்மளோட தீமையிலேருந்து நம்மளை விலக்கி ஏற்ற நேரத்தில் ஒரு சில காரியங்கள் நம்ம ஜெபிப்போம், உடனே பதில் கிடைக்காது. ஆனால் ஏற்ற வேலையில் நமக்கு செய்கிற தகப்பனாக இருக்கிறார். ஸோ ஆனாலும் அந்த 2025 நம்மளை ஆசீர்வதித்து இன்னொரு வருஷத்தை, புதிய வருஷத்தை இன்றைக்கி காண செய்திருக்கிறார் ஆண்டவர். அந்த கிருபையே பெரிய கிருபை. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். ஆண்டவர் ஒவ்வொரு வருஷத்தையுமே அவரோட நன்மையால் நமக்கு முடிசூட்டுகிறார். இந்த வசனத்தை நம்ம தியானித்து நம்ம கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து, நம்ம இதுவரைக்கும் மன்னிப்பு கேட்காம இருந்திருந்தால் இந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்டு நம்ம ஆண்டவரோடு ஒன்று சேர்ந்து நம்மளோட தகப்பனோடு நம்ம இணைந்து இருப்போம் என்றால் நமக்கு இந்த ஒரு வருஷத்தையுமே நம்மளோட ஆண்டவர் நமக்கு நன்மையாக மாற்றி தருவார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்துலையும் ஆண்டவரே, இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாரையுமே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, நீர்தாமே ஏசப்பா, நாங்கள் தெரிந்து தெரியாமல் செய்த காரியங்களை ஆண்டவரே மன்னித்து தயவாக ஆண்டவரே எங்களை உம்முடைய பிள்ளைகளாக எப்பொழுதும் நீர் பார்க்கிறது போல இந்த ஒரு புதிய ஆண்டையும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தருமாறு வேண்டுகிறோம். நீர் அப்படி செய்கிற உமது கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, தவறாக கேட்டிருந்தால் ஆண்டவரை தயவாக மன்னித்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.